கேரவனுக்குள் அத்துமீறி நுழைந்து தன்னை தொட முயன்ற ஹீரோவை கன்னத்தில் அறைந்து விட்டதாக நடிகை பூஜா ஹெக்டே பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். யார் அந்த நடிகர்? எப்போது நடந்தது அந்த சம்பவம்? கர்நாடக மாநிலம் மங்களூருவை பூர்வீகமாக கொண்ட பூஜா ஹெக்டே மும்பையில் பிறந்து வளர்ந்தவர். 2010ஆம் ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா என்ற அழகு போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்து புகழ் பெற்றவர். இந்த புகழினை தொடர்ந்து மாடலிங் துறையில் இருந்து சினிமா துறையில் நுழைந்தார். 2010ஆம் ஆண்டு மிஸ்கின் இயக்கிய முகமூடி படம் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார். பின்னர் ஒக்க லைலா கோசம் என்ற தெலுங்கு படத்தில் நடித்து தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானார். ஒக்க லைலா கோசம் படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து தெலுங்கில் பல பட வாய்ப்புகள் பூஜா ஹெக்டேவுக்கு குவிந்தன. இதனால் முழுநேர தெலுங்கு நடிகையானார். 2016ஆம் ஆண்டு மொஹஞ்சதாரோ என்ற ஹிந்தி திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததை தொடர்ந்து ஹிந்தி திரையுலகிலும் கால் பதித்து பிரபலமானார். மீண்டும் தெலுங்கு திரையுலகிற்கு திரும்பியவர் ரங்கஸ்தலம், சாக்ஷ்யம், அரவிந்த சமேத வீர ராகவா, மகர்ஷி என ராம்சரண், ஜூனியர் NTR, மகேஷ் பாபு உள்ளிட்ட தெலுங்கின் பல முன்னணி நடிகர்களுடன் நடித்தார். 2020ஆம் ஆண்டு அல்லு அர்ஜுனுடன் நடித்த அல வைகுந்த பிரமுலு தெலுங்கில் மட்டுமல்லாமல் தமிழ், மலையாளத்திலும் பெரிய வெற்றி பெற்றது. அந்த படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பூஜா ஹெக்டேவை கொண்டு சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து நடிகர் பிரபாசுடன் பேன் இந்தியா படமான ராதேஷ்யாம் படத்தில் நடித்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அறிமுகமான தமிழிலேயே மீண்டும் நடிக்க வந்தார். விஜயுடன் பீஸ்ட் படத்தில் நடித்தார். பின்னர் சூர்யாவுடன் ரெட்ரோவில் நடித்தார். கூலி படத்தில் மோனிகா பாடலுக்கு மட்டும் நடனமாடினார். பொங்கலுக்கு வெளிவருவதாக இருந்த விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்திலும் பூஜா ஹெக்டே நாயகியாக நடித்துள்ளார். இந்நிலையில் சமீபத்தில் பேட்டியளித்த பூஜா ஹெக்டே சில ஆண்டுகளுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட பேன் இந்தியா படத்தில் தான் நடித்ததாகவும், அப்போது ஒரு பெரிய ஹீரோ தனது அனுமதியின்றி கேரவனுக்குள் நுழைந்து அத்துமீறி தன்னை தொட முயன்றதாக கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்தவர் உடனடியாக அந்த ஹீரோவின் கன்னத்தில் அறைந்து விட்டதாகவும், அதன் பிறகு அவர் தன்னுடன் பணிபுரிவதை தவிர்த்து விட்டதாகவும் கூறியுள்ளார். யார் அந்த ஹீரோ? என்ன படம்? எப்போது நடந்தது என்பது குறித்து அவர் கூறவில்லை. பூஜா ஹெக்டேவின் இந்த பேட்டி பரபரப்பாக இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.